ஒர்க் சிஸ்டம்லேயே வந்து போடணும். அதுக்கு முன்னாடி ஸ்டோரியில் அந்த அளவுக்கு கண்டென்ட் எழுதணும். அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த படம் பார்த்து முடிக்கும் போது, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு ஆச்சரியத்தை தரும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் இந்த ஹாப்பர்ஸ் படமுமே தந்துச்சு. அண்ட் முக்கியமா இந்த படத்துல எடுத்துக்கிட்ட அந்த அனிமல்ஸ்க்கான அந்த ஒரு கேரக்டரைசேஷன், அவங்க அனிமல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு எழுதின டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா எழுதியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் தமிழ்ல எல்லாம் ரிலீஸ் ஆகல, இங்கிலீஷ்ல சப்டைட்டில்ஸோட தான் எல்லா தேட்டர்லயும் ஓடுது. கண்டிப்பா படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் எல்லாமே. அண்ட் நிறைய பேர் ஜூடோபியா 2க்கு ரிவ்யூ எங்க அப்படின்னு ஜூடோபியா 1 லேட்டா தான் ரிவ்யூ போட்டீங்க. ஜூடோபியா 2க்கெல்லாம் ரிவ்யூ வராது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வந்துட்டு இருக்கு. இப்பதான் படம் பார்க்க ஆரம்பிக்க போறேன். முடிச்ச உடனே ஜூடோபியா 2க்கு ரிவ்யூ தரேன். ஸோ கமிங் பேக் டு இந்த ஹாப்பர்ஸ். இந்த படத்துல வாய்ஸ் ஆர்டிஸ்டா டப்பிங் கொடுத்த எல்லாருமே சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. மேபிளுக்கு வாய்ஸ் கொடுத்த பைப்பர் கியூர்டா, டைட்டஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கேரக்டர், சின்ன ஸ்கிரீன் டைமுக்கு வர அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்த டேவ் ஃப்ராங்கோ அண்ட் மேயர் ஜெரிகே, ஜான் ஹாம் அண்ட் இருக்கிறதுலே ஸ்கிரீன் டைம் கம்மியா இருந்தாலும் அந்த சீனை வாய்ஸ் மூலியமா பயங்கரமா